வெறும் வெத்துப்பைய. எங்கள் அப்பா எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தும் போதே வெத்துப்பையன்னு தான் சொல்லுவார். எனக்கு அது அவமானமாக இருக்குது. என்னடா அது யார்கிட்ட சொல்லுவார்? என்னை விட கேவலமாக வெத்துப்பையிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்பாவுடைய வந்து உன்னையால் 1 lakh பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு நக்கலாக கேட்டார். எங்கள் அண்ணன் எந்திரிச்சிட்டார். 1 lakh இப்படி எவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் பண்ண முடியும்னு. நம்ம ஸ்டைல ரஜினி மாதிரி என்னப்பா யோசிக்கிறீங்க, 1 lakh எல்லாம் பெரியதா, சைபரை போடுங்க பண்ண. சைபரை போட்டால் 10 lakhs பண்ண. எங்கள் அண்ணனுக்கு ஒரே தூக்கமே போச்சு. 10 lakhs அவன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டாரு. ஆமாம் ஆமாம் சொன்ன மாதிரி அவன் கொஞ்சம் மரக்கலன்னு தான் சொல்கிறான். 10 lakhs எத்தனை சைபர், 1 lakh எத்தனை சைபர் சொல்கிறான்ட்டார். நான் உடனே கையெடுத்து கூட்டிட்டு, அப்பா 3 சைபர் தானே, டெய் லூஸு 3 சைபர் போட்டால் 1000 ரூபாடாண்ணா, 4 போட்டுக்குவோம், பக்கத்தில் ஒரு சைபர் போடுங்க பண்ண 10,000டான்னாரு. அப்போ எத்தனைண்ணே நீங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். இன்னும் 1 போடணும். அந்த 1 போடுறது தான் என் வேலையேன்னு. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது பக்கத்தில் ஒரு சைபர் ஆட் பண்ணிடுறேன்னு. அப்போ எங்கள் அப்பா 5 சைபர் சொல்லிட்டார். 1 lakh பக்கத்தில் ஒரு சைபரை போடுறேன்னு. அப்படியே போட்டு அவர்கிட்ட 1 crore சேல்ஸ் கொண்டு போய் காமிச்சேன். பாருங்கப்பா போட்டேன். எந்த வியாபாரத்தை சூஸ் பண்ணுறோம், அதை எப்படி பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுற தொழிலை நம்மளும் பண்ணோன்னா அங்கே வந்து ரொம்ப போட்டி ஜாஸ்தி வந்துடும். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல தான் நம்ம செப்பரேட்டாக நம்மளுடைய திறமையை கொண்டு வந்து அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு யோசிக்கணும். அப்போ ஒரு நல்ல கஸ்டமரை ஜஸ்ட்டு பிரேக் அண்ட் கோ, அவங்க பையில் இருந்த பணத்தை எடுத்து நம்ம கல்லால் விழுக வைக்கிறது எப்படின்னு யோசித்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் போட்டு நிறைய ஐடியாலாம் போட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அடையாளம் வந்து 160 பிரான்ச்சு இந்தியாவில் இருக்குது. பட் என் மனசுக்குள்ளே அமெரிக்காவில் நம்ம காலை பதிக்கணும். இந்த எப்படி கேஎஃப்சியும் மெக்டொனால்ட்ஸு பீஸா ஹட் இவங்கெல்லாம் நம்ம ஊரில் காலை வச்சாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய தென்னிந்திய உணவை கொண்டு போகணுன்னு ஒரு பிளானிங். அதுக்கு டிசைன் போட்டு பார்த்தா முதல்ல எனக்கே விசா கிடைக்கல. நமக்கு விசா வாங்குறதே பெரிய வேலையாக இருக்குது. அப்போ நம்ம எம்ப்ளாய்க்கு வாங்கிறது இது. இந்த எம்பசிக்குள்ளே நம்ம கடையை போட்டோம், உள்ளே போனோம், அதுக்குள்ளே உட்காந்து நிறைய என்னென்னமோ பண்ணோம். ஆனால் ஆசை மொத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சரியான பிளான் பண்ணி போய் போட்டோம். அங்கே நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு நியூ ஜெர்சியில் போட்டோம். இப்போ அந்த திறப்புல போகும்போது அதே டைம் ஸ்கொயரில் போய்ட்டு என் பையன்லாம் வரல. அங்கே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தேன். வேறு இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது சரி இந்த டைம் ஸ்கொயர் ஏரியாவில் நம்ம என்றைக்கா கடை போனோம். இப்போ 8 கடை போட்டோம். ஆனால் இன்னும் டைம் ஸ்கொயர்கிட்ட நெருங்க முடியல. பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய ஃபுட்டு டிசைனு அந்த இடத்துல எடுபடாமல் இருக்குது. பட் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பொறுமையாக ஒர்க் பண்ணி. இப்போ அடுத்த இலக்குக்கு போகிறோம். இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டோம், லண்டனில் இருக்கோம், சிங்கப்பூரில் இருக்கோம், மலேசியாவுக்கெல்லாம். என்னென்னா இப்போ இந்த அமெரிக்காவில் 8 பிரான்ச்சில் போகும்போது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சு ஃபுல்லாகவே ஒயிட் பீப்புள் தான் சாப்பிட்றாங்க. அங்கே சாப்பிடும்போது அங்கே பார்ட்னர் எல்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம டிசைன் பண்ணோம். எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன், வெத்துப்பைய ஃபுட்பாத்தில் தின்ன பைய. கேஎஃப்சி பெரியவர் மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ தான். கண்டிஷனே என்ன, என்னுடைய அப்பா அம்மா தான் பிராண்டிங்கே, ஓனரே அவங்க தான். அவங்க ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதை தான் நீங்கள் பண்ண. போகும்போதே அவங்களுக்கு வணக்கம் சொல்லி, உங்களால் நான், உங்களால் வளர்க்கப்பட்ட நான்,